வணக்கம் பிள்ளை, வெல்கம் டு கிரிக்கெட் மைண்ட். 4 டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான இடத்துல வந்து கொண்டுட்ருக்காங்க குவாலிஃபையில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா, ஹைதராபாத்து, அப்புறம் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பெங்களூர் 4 டீம் வந்து கொண்டுட்ருக்காங்க. இதில் வந்து வேடிக்கை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரும் அப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும். பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா முதல் 8 மேட்ச் ஆடி ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணி 7 மேட்ச் வந்து தோற்றுருந்தாங்க தொடர்ச்சியாக. இதை வந்து நேராக உல்ட்டாவாக போட்டிருந்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து முதல் 8 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்சை மட்டும் தோற்றி 7 மேட்ச் வின் பண்ணி ஃபஸ்ட் இடத்த வந்து டாமினண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிலைமை என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்த டீமும் லாஸ்ட்டில் இருந்த டீமும் வந்து குவாலிஃபை ஆகிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்த டாமினேட்டாக இருந்த டீம் வந்து இப்போ 3வது இடத்துக்கு வந்துருச்சு தொடர்ச்சியான 5 தோல்விகள்னால. லாஸ்ட்டில் இருந்த ஒரு டீம் குவாலிஃபிகேஷனே ஆயிடுச்சு கடைசியாக இருந்த 6 மேட்சும் கண்டினியூஸான வெற்றியினால். ஸோ இதில் யாரோட கம்பேக் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டில் யார் லாஸ்ட்டு வராங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறதா முக்கியம் அப்படிங்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பெங்களூரை சொல்லலாம். ஸோ